ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜே ஜெய். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு தான் நம்ம அவரை சொல்லி ஆகணும். அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு மனிதர் தான் வந்திருக்காரு. 3 முறை வேர்ல்டு சாம்பியன் அண்ட் 3 முறை ஏசியன் சாம்பியன். அதுக்கப்புறம் 9 முறை மிஸ்டர் இந்தியான்னு சொல்லி பல அச்சீவ்மெண்ட்ஸை பண்ண ஜெயபிரகாஷ் பிரதர் தான் இன்றைக்கி நம்மளோட ஷோவில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட நிறையா ஃபிட்னஸ் சம்மந்தமான டவுட்ஸ், ஃபிட்னஸில் இருக்கக்கூடிய மித்ஸ் எல்லாம் நம்ம கேட்டு கிளியர் பண்ணிக்க போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம் சார். உங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஏன்னா நீங்கள் அவ்வளோ சாதனை பண்ணியிருக்கீங்க. 3 முறை மிஸ்டர் வேர்ல்ட், 3 முறை மிஸ்டர் ஏஷியா, அப்புறம் 9 முறை மிஸ்டர் இந்தியா. ஸோ இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. எங்கேருந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு? அந்த ஸ்பார்க் எங்கேருந்து வந்தது? ஃபஸ்ட்டு நார்மலாக ஜிம் எல்லோரும் போகிற மாதிரி ஏஜ் ஆஃப் 19 நான் ஜிம் போனேன். என்னோட ஆலந்தூரில் சும்மா சின்னதாக லோக்கல் ஜிம் போனேன். அங்கே என்னோடய கசின் பிரதர் இருந்தார், அண்ணன் இருந்தார். அவரை பார்த்து ஒரு மோட்டிவேஷன், பெரியமா பையனை பார்த்து ஒரு மோட்டிவேஷன். ஓகே. ஸோ இப்போ எத்தனை இயர்ஸ் ஆச்சு இது ஃபுல்லாக உங்களுக்கு அச்சீவ் பண்ணி முடிக்கிறதுக்கு? ஒரு 24 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். 24 இயர்ஸாக பண்ணிட்டு. ஓகே. இந்த ஃபீல்டில் உங்களோட குருனா யாரை சொல்லுங்க? என்னோடய குருனா ஃபஸ்ட்டு என்னோடய அண்ணன் வாசுதேவன் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அரசு மௌன குருன்னு சொல்லிட்டு அரசு சார் ஐசிஎஃப்பில் கோச்சாக இருக்கார். அவங்க 2 பேரும் தான் கோச். ஓகே. இப்போ இந்த பாடி பில்டிங் இந்த இதெல்லாம் பண்ணணுனாலே தனியாக அதுக்குன்னு ஒரு டெடிகேஷன், ஒரு மோட்டிவேஷன் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷன், இப்போ எனக்குலாம் அந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியாது. ஸோ அப்படி என்ன மாதிரி இருக்கிற நபர்களுக்கு, ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லணுன்னு ஆசைப்படுற ஒரு விஷயம்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃப் மோட்டிவேஷன் நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம கோல் செட் பண்ணணும், மைண்ட் செட் பண்ணணும். அதில் தான் ப்ராப்பர் கோச்சோட மோட்டிவேஷனும் வேணும். இப்போவும் எனக்கு கோச் கைட்னஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். அவங்கக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி காட்டி அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தே மோட்டிவேட் மீ. ஃபர்ஸ்ட் டைம் டைட்டில் வின் பண்ணும்போது ஹவு டு யூ ஃபீல்? எப்படி இருந்தது அந்த தருணம்? இல்லை, ஃபஸ்ட் டைம் டைட்டில் வின் பண்ணும்போது செம்ம ஹாப்பியாக இருந்தது. நான் 2017 வேர்ல்ட் சாம்பியன் மங்கோலியாவில் கோல்டு மெடல் வின் பண்ணும்போது அந்த நம்ம கண்ட்ரிக்கோசம் நம்ம ஃப்ளாகை ஹோல்ட் பண்ணோன்றம்போது அந்த ஹாப்பினஸ் செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஓகே. நீங்கள் அது வின் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட குருக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட கொலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அதுக்கப்புறம் இது இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோண வச்ச ஒரு விஷயம்னா என்ன ஒரு ஃபேக்டர்? எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலை, பட் ஆனால் வின் பண்ணதும் எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே. நான் தான் இங்கே தமிழ்நாட்டில் செகண்ட் பர்சன் நான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கோல்டு மெடல் அடிக்கிறது. அதுக்கு முன்னாடி ராஜேந்திர மணின்னு ஒருத்தர் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் நான் அடித்தேன். அவங்க எல்லாருமே செம்ம ஹாப்பி. ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, கோச் சரி, எல்லாருமே செம்ம ஹாப்பி, டே ஹாப்பி. ஓகே. இப்போது இதுதான் கெரியர்னு சூஸ் பண்ணி வரல இல்லையா, எதர்ச்சியாக அமைஞ்சது தானே உங்களுக்கு? இந்த எதாச்சியாக ஜிம் போயிட்டு ஃபிட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு +2 முடித்தோன்னே எதாச்சியாக ஜிம் போயிட்டு ஃபிட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே இதில் கெரியர் இருக்குது, நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நமக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வேஸு, ஆர்மி சர்வீசஸ், ஏர்ஃபோர்ஸு அதில் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, இதை கெரியராக சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போது இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணுன்றதை தாண்டி ஃபிட்டாக தன்னை வச்சுக்கணும்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அவங்க எப்படி இதுக்குள்ளே என்ட்ரி ஆகணும், என்ன பண்ணணும், வாட் இஸ் த ப்ரொசீஜர்? இல்லை, இப்போ இருக்க இதுக்கு ரெகுலர் எக்ஸசைஸ் மஸ்ட்டு. எனி ஜிம் எக்ஸசைஸோ ஃபிட்னஸோ இல்லைனா எனி அத்லட், வாக்கிங், ஜாக்கிங், ஏதாவது ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் இஸ் மஸ்ட்டு. ஏன்னா இப்போது எல்லாருக்குமே அப்போல்லாம் எஜுகேட்டட் இல்லை. பேரண்ட்ஸ்க்கெல்லாம் பசங்களை இந்த மாதிரி ஜிம்முக்கு அனுப்பணும், அந்த மாதிரி எஜுகேட்டில் ஜிம்முனாலே ஐயோ அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேலெல்லாம் நிறைய பேர் அனுப்ப விட மாட்டாங்க, வெறும் மேல்ஸ் தான் பண்ணுவாங்க. இப்போது யூனிசெக்ஸாக எல்லாருமே பண்ணுறாங்க, எல்லாருக்குமே ஃபிட்னஸ் அவேர்னஸ் வந்துடுச்சு, இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க. அதில் இப்போது இருக்க ட்ரெண்டில் கிட்ஸ் எல்லாருமே எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் நம்ம கொண்டு போகிறோம். என்னோடய பொண்ணுலாம் ஸ்டேட்டில் பாக்ஸிங்கில் கோல்டு மெடல் பண்ணியிருக்கா. ஆனால் அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியும் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வேணும் பசங்களுக்கு, சின்ன வயசுலேருந்தே அவங்கள டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் அவேர்னஸ் வந்துடுச்சு. ஓகே. இப்போ உங்கள் டாக்டர் ஸ்டேட் அவார்ட்லாம் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களே, ஸோ உங்கள் ஃபிசிக் ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அவங்க என்ன சொல்லுவாங்க உங்கள்கிட்ட?
எப்பவுமே இப்போ கொஞ்சம் நடுவில் ஒரு வருஷம் ஃபீல் பண்ணலான்னு நினச்சி ஃபீல்ட் அவுட் ஆகிட்டோம், ஃபீல்டு ஒர்க் அவுட் பண்ணல, இல்லை வந்து கேம் பண்ணலான்னும் போது தே மோட்டிவேட் மீ, பண்ணுங்க டாடி நல்லா பண்ணுங்க அப்படின்னு தே மோட்டிவேட் மீ. ஓகே. ஸோ பேசிக்காக ஒரு இப்போ சிக்ஸ் பேக்ஸ் ஆப்ஸ் எல்லாம் பயங்கரமாக இல்லாமல் ஜென்ரலாக ஒருத்தவங்க பார்க்க ஸ்லிம் அண்ட் ஃபிட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் ஹோம் ஒர்க் அவுட்டாகவே? எக்ஸசைஸ் ரெகுலர் வாக்கிங்கு, ஓகே. அதில் தான் வீட்லேயே வந்து பாடி வெயிட் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸ்குவாட்ஸு, புஷ்அப்ஸு அண்ட் புல்லப்ஸு, பாடி வெயிட் எக்ஸசைஸ், இந்த பர்பீஸு அதெல்லாமே வீட்லேயே பண்ணலாம். ஆப் ஒர்க் அவுட்டும் வீட்டில் பண்ணலாம். அது இல்லாத மெயின் டயட்டு, என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்ம டயட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து கேலரி இன்டேக்கு கேலரி பர்னிங்கு ரெண்டுமே ஈக்குவலைஸ் பண்ணி கரெக்டாக இருந்தால் தான் ஃபிட்டாக இருக்க முடியும். ஓகே. இப்போ எனக்கு ஒரு டயட் பிளான் கொடுக்கணும்னா நீங்கள் என்ன கொடுப்பீங்க? ஒரு மார்னிங் இது, ஆஃப்டர்நூன் இது, ஈவினிங் இது சாப்பிட்ணும் அப்படின்னா என்ன? ஜென்ரலாக நம்ம சாப்பிட்றது ஃபுட்டு வந்து ரைஸ் சாப்பிடுவோம், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம், இல்லை எக்கோ சிக்கனோ சாப்பிடுவோம். அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி சைட் டிஷ்ஷாக இருக்கிறத மெயின் டிஷ்ஷாகவும், மெயின் டிஷ்ஷாக இருக்கிறத சைட் டிஷ்ஷாகவும் மாற்றணும். ஓகே. எக்கு, சிக்கன், ஃபிஷ்ஷு, இல்லைனா வந்து க்ரீன் வெஜிடபிள் அதெல்லாமே கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய எடுத்துகிட்டு ரைஸோ இல்லை வந்து வீட்டோ அதெல்லாமே வந்து குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக, கார்ப் கம்மியாக, ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிட்டாகவும் இருப்போம். அதில் அது வந்து ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த்து, மசிலும் பில்ட் ஆகும். ஓகே. இப்போ நீங்கள் எத்தனை பேர் இது வரைக்கும் ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க பிரதர்? நான் பசங்க நிறைய பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல்லாம் மெடல் பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இப்போ நிறைய பேர் நம்ம என்ன தான் ட்ரெயின் பண்ணாலும் இப்போ உங்களோட குருவுக்கு நீங்கள் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிஷியனாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இருக்காங்களா? என்னோட நாட்கள்லேயே இவர் ரொம்ப டெடிகேட்டிவான ஒரு ஆள் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? சதீஷ்னு சொல்லிட்டு ஒரு பையன் சவுத் இந்தியா சாம்பியன்ஷிப் வச்சிருக்காப்புல. அதில் தான் நேஷ்னல்லையும் மெடல் பண்ணியிருக்காப்புல, சில்வர் மெடல் பண்ணியிருக்காப்புல. ஓகே. இப்போ நீங்களே சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஜிம்லாம் போகணுன்னாலே வீட்லேயே வந்து ஃபஸ்ட்லாம் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி ஒரு மித்து ஒன்று இருக்குது சொசைட்டியில். ஜிம் போனாலே வந்துட்டு லைக் அவங்க ஷார்ட் பீரியடில் ரிசல்ட்ஸ் கொண்டு வரதுக்காக ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன பிரதர்? ப்ராப்பர் கைட்னஸ், ப்ராப்பர் கோச் வச்சு பண்ணால் ஓகே. இப்போது ஜிம்முக்கு போகிற உடனே ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போது வந்து லைக் எ பேபி மாதிரி தான் மசிலும். எப்படி நம்ம ஃபீட் பண்ண பேபி க்ரோ ஆகுதோ அதே மாதிரி தான் மசிலும். நம்ம கரெக்டான எக்ஸசைஸ், கரெக்டான ஃபுட்டு, கரெக்டான டயட்டு எல்லாமே எடுக்க தான் மசில் க்ரோத் ஆகும். உடனே ஸ்டீராய்ட்ஸ் எடுத்த உடனே ஒரு இன்ச்சு, 2 இன்ச்சு, 5 இன்ச்சு எல்லாம் மசில்லாம் பில்ட் ஆகாது. ஓகே. ஆனால் அது எடுக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் எடுப்பாங்க. பட் ஆனால் ப்ராப்பர் கைட்னஸோட எடுக்கணும். ஓகே. கோச் கரெக்டாக ப்ராப்பராக கைட்னஸ் பண்ணி எடுக்கும். அதனால் வர சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன? ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தது, ஸ்டெராய்ட்ஸு கரெக்டாக எடுக்கலைன்னா அதோட சைடு எஃபெக்ட்லாம் வந்து கைனகோமாஸ்டியா ஃபார்ம் ஆகும், ஃபீமேல் ஹார்மோன் க்ரோத் ஆகும், ஏர் லாஸ் ஆகும். ஓகே. இப்போ ஜிம் போனால் இதுவும் அந்த மித் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம் தான். ஜிம்முக்கு போய் நம்ம வெயிட்லாம் தூக்குனா ஹைட் கம்மியாயிடும் அப்படின்னு ஒரு மித்து இருக்குது. 19 ஏஜுக்கு அப்புறமா ஹைட்டு அது வந்து ஜெனட்டிக், நம்ம பேரண்ட்ஸு அதுக்கப்புறமா ஹைட்டு க்ரோ ஆகுறது வந்து 19 ஏஜ் வரைக்கும் தான் க்ரோ ஆகும். 19 to 21 அதுக்கு மேலெல்லாம் ஹைட்டு க்ரோ ஆகாது. எல்லாமே ஹெரிடிட்டி தான். அப்பா அம்மா என்ன ஹைட்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் பசங்க. அப்போ ஜிம் போனால் ஹைட் குறையுன்றதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அந்த ஏஜ் 19 ஏஜுக்கு முன்னாடியே நம்ம வெயிட் ஹெவியாக லிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹோல்ட் ஆகும். நீங்கள் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லாம் போயிருக்கீங்கல்ல பிரதர்? ஸோ அங்கே போகும்போது உங்களுக்கு வந்து நமக்கே தெரியும்ல, பார்க்கும்போது இவர் நமக்கு டஃப் கொடுக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி உங்களுக்கு டஃப் கொடுத்த ஒரு பர்சன்னா யார்? எந்த கண்ட்ரியை சார்ந்தவர்? மலேசியாவில் இருப்பாங்க. அதில் தாய்லாண்டு, மலேசியா. நான் ஃபஸ்ட் பண்ணும்போது மலேசியா, தாய்லாண்டு அவங்களாம் செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி வந்திருந்தாங்க. ஓகே. நீங்கள் பார்த்து பிரமிச்ச ஒரு ஃபிசிக் இது வரைக்கும் நான் பார்த்ததுல இவருக்கு ஃபிசிக் இப்படி தான் இருக்கணும் ஃபிசிக்னா அப்படின்னு நீங்கள் ஒரு பிரமிச்ச ஒரு ஆள்னா யார்? ஃபிசிக்னா ரோனி கொலமன் சொல்லுவான். ஓகே. ரோனி கொலமன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஃப்ளெக்ஸ் வீலர், ரோனி கொலமன், ஒலிம்பியா பாடி பில்டரில் அவங்க 2 பேர் ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ இந்த மசில்ஸ்லாம் நம்ம கெயின் பண்ணுறாங்கல்ல, ரொம்ப கெயின் பண்ணி ரொம்ப பல்ஜாக இருக்கும்போது ஒரு சில அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் வரும் உடம்புல. இப்போது நானுமே சைல்ட்ஹுட்லேருந்து கேள்விப்படுற ஒரு விஷயம், அது உண்மையாக கூட எனக்கு தெரியல. லைக் அர்னால்லாம் வந்துட்டு சாப்பிடும்போது இதுக்கு மேலே ஒரு கை வராது, ஸ்பூன்லாம் ஒரு லென்த்தாக வச்சுருப்பாரு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது எந்தளவு உண்மை, எந்தளவு பொய் பிரதர்?
இதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நான் ஃப்ளெக்சிபிலிட்டினா நான் ஸ்ட்ரெச் பண்ணி ஃபுல்லாகவே உட்காருவேன். ஓகே. நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதே ஸ்ட்ரெச்சஸ் நிறைய பண்ணணும். அப்போது ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் வந்து ஆனால் முதுகில் பின்னாடி கை டச் பண்ண முடியாது, மற்றபடி சாப்பிட்றதுக்கெலாம் கை வராது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஸ்ட்ரெச்சஸ்ஸு, இந்த மசாஜு அதெல்லாம் பண்ண ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. இப்போது ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு சில நேரங்கால அடிப்படையில் தான் செய்யணுன்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் ஜிம் வந்தால் தான் நல்லா மசில் க்ரோ ஆகும், இல்லை ஈவினிங் வந்து ஜிம் வந்தால் மசில் க்ரோ ஆகும், இந்த மாதிரி எதுவும் ஃபேக்டர்ஸ் இருக்கா? மார்னிங்கில் பண்ணோன்னா நம்ம புஷ் பண்ண முடியும் நிறைய. ஈவினிங்கில் கெட் வெரி டயர்டாக இருக்கும். நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி ஒர்க்லாம் பண்ணிவிட்டு டயர்டாக இருக்கும். அப்போது கொஞ்சம் புஷ் பண்ண முடியாது. பட் நாங்கள் 2 டைமும் பண்ணுவோம். மார்னிங் 1 செஷன், ஈவினிங் 1 செஷன் பண்ணுவோம். ஓகே. உங்களுக்கு அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுமா பிரதர், அந்த டயர்ட்னஸ் உங்களுக்கு? அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எனர்ஜி ட்ரிங்க்கோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு, பிசிசிஏ, குளூட்டமின் அந்த மாதிரி எடுத்துகிட்டு பண்ணும்போது எங்களுக்கு அதெல்லாம் அதுதான் செல்ஃப் மோட்டிவேஷன். நம்ம பண்ணணும், புஷ் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னும் போது வி கேன் புஷ் அவர் செல்ஃப். ஓகே. இப்போது மார்க்கெட்டில் வந்துட்டு நிறையா அந்த யூடியூபர்ஸுமே நிறையா பேர் இப்போது கைட் பண்ணுறன்ற பேரில் இந்த ப்ரோட்டீன் பவுடர், அந்த ப்ரோட்டீன் பவுடர், இந்த பிராண்ட் இது பயங்கரமாக இருக்கும், அதில் வந்து கலப்படம் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ ப்ரோட்டீன் பவுடர்ன்றது எதுக்காக எடுத்துக்கிறது, அதோட பர்பஸ் என்ன? இல்லை, அவங்க அதுக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருப்பாங்க, அதனால் அவங்க அதை புஷ் இட். சரிங்களா? இப்போது ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இப்போது எக்கில் ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீனு, சிக்கனில் ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீனு, ரெட் மீட்டில் ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன், அதே மாதிரி மில்க்லேருந்து தயாரிக்கிற ப்ரோட்டீன் தான் வந்து இட்ஸ் அ வே ப்ரோட்டீன். மில்க்லேருந்து பியூரிஃபை பண்ணி அவங்க அதுக்கேற்ற மாதிரி சேச்சுரேட் ஃப்ளேவர்ஸு ஆடட் அந்த மாதிரி ஆட் பண்ணி சாக்லேட்டோ ஸ்ட்ராபெரியோ அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி பண்ணுறது தான் வே ப்ரோட்டீன். ஓகே. பட் அது ஃபுல் ப்ரோட்டீன்னா எடுத்துக்கலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. இட்ஸ் நாட் அ ஸ்டீராய்ட்ஸ் ப்ரோட்டீன். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதில் அவங்க அந்த ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க, அதெல்லாமே கெமிக்கல் ரிலேட்டடாக வருமா, இல்லை எந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்? கெமிக்கல்லாம் நம்ம சாக்லேட்டு, வெனிலா, ஸ்ட்ராபெரி அவ்வளோதான், மற்றபடி. ஓகே. ஓகே. ஆனால் அதிலே வந்துட்டு குவாலிட்டி வைஸும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இப்போது? ஆமாம், குவாலிட்டி வைஸும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ நார்மல் வே ப்ரோட்டீன் வந்து கார்ப்லாம் இருக்கும், ஐசோலேட்டடில் கார்போஹைட்ரேட் இல்லாத ப்ரோட்டீன். இப்போ 30 கிராம் ப்ரோட்டீனுக்கு 24 கிராம் 25 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். ஓகே. இப்போ ஒரு வாட்டி ஒரு மீல் பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் எடுக்கிறோன்னா ஒரு மீல் சிக்கன் எடுப்போம், ஒரு மீல் வே ப்ரோட்டீன் எடுப்போம். அந்த மாதிரி எவ்ரி 2.5 hours ஒன்ஸ் ஒரு மீல் வேறு வேறு ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீனில். ஒரே மீல் சாப்பிட்டா எப்படி பாடி அக்செப்ட் ஆகாது, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஆகும். ஓகே. அப்போ வே ப்ரோட்டீன் எடுக்கிறது நல்லது தான், எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். ப்ரோட்டீன் நிறைய சாப்பிடும்போது நம்ம நிறைய தண்ணி, ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் வாட்டர் குடிக்கணும். ஓகே. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இப்போ நான் மூவிஸ்லேயுமே கூட பார்த்துருக்கோம் இல்லையா, ஹெவியாக ஒர்க் அவுட் போட்டுட்டு தண்ணி குடிக்கக்கூடாது, அந்த கட்டிங்ஸ்லாம் கரெக்டாக வராதுன்னெலாம் சொல்லுவாங்க. அது அப்படியெல்லாம் இல்லை சார். அது வந்து ஈவெண்ட், நாங்கள் காம்படிஷன் பண்ணும்போது வி ட்ராப் த வாட்டர். இன் 1 day பிஃபோர் ப்ரிப்பரேஷன் வி ட்ராப் த வாட்டர். ஓகே. அப்போ அந்த மசில் ஃபைபர்ஸு வாஸ்குலாரிட்டி தெரியறதுக்கோசம் வி கட் த வாட்டர். ஓகே. ஜிம்முக்கு போகும்போது தண்ணிலாம் குடிக்காதுக்கலாம், தண்ணி குடிக்கணும். ஓகே. இல்லை, ஜிம்முக்கெலாம் போயிட்டு தண்ணிலாம் குடிச்சா நம்ம ஒர்க் அவுட் போட்டதுக்கான எந்த பலனுமே நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, அது ஒரு பொய் தான். ஓகே பிரதர். இது வரைக்கும் பிரகாஷ் பிரதருக்கு ஏதாவது செலிபிரிட்டியை ட்ரெயின் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சிருக்கா? நான் விக்ரம் சார் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஓகே. அதாவது தூள் படப்போ விக்ரம் சாரை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அன்னியன் படப்போ மேவரிக் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ வருவார், அப்போ நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஓகே. அவர் எப்படி, எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பார் நீங்கள் பார்த்தா? அவர் செம்ம செல்ஃப் மோட்டிவேஷன், செம்ம டெடிக்கேட்டட். அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியிலே டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டினது அவர் தான் ஃபஸ்ட்டு. ஓகே. ஒரு படத்துக்கும் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், நல்லா ஹார்ட் ஒர்க்கர். ஓகே. செல்ஃப் மோட்டிவேஷன், செம்ம ஹார்ட் ஒர்க்கர், நல்லா புஷ் பண்ணி பண்ணுவார். இப்போ மூவிஸில் நம்ம பார்த்த வரைக்கும் இப்போ இதில் சொல்ல போனால் ஐ மூவியில் கூட அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபிசிக்கில் இருந்தார். அப்புறம் பார்த்தா ஒரு 1 month கேப்லேயே வந்து பயங்கரமாக வெயிட் குறைச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி உண்மையிலே வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீனும் கார்பும் கம்மி பண்ணி என்ன வெயிட் வேணுமோ அதுக்கேற்ற பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு அவர் ஒரு நாளைக்கு ஒரு 15-20 கிலோமீட்டர் வாக் பண்ணார் அந்த மூவிக்கெலாம். ஓகே. ஒரு 15 கிலோமீட்டராவது வாக் பண்ணுவார் டெய்லியும். அந்த மாதிரி பண்ணும்போது இப்போது 15 to 20 kilometers per டேக்கு வாக் பண்ணாங்கன்னா எந்தளவு ரிசல்ட்ஸ் இருக்கும் மாஸ்டர்? ரிசல்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு எடுக்கும்போது ரிசல்ட்ஸ் குயிக்காக இருக்கும். ஓகே. இப்போ நானுமே அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணால் எனக்கு எத்தனை நாளில் வெயிட் லாஸ்? 2 நாளில் மயக்கச்சு கிலோ வந்துடுவீங்க.
ரெகுலராக பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி பண்ணணும். ஓகே. ஒரே நாளில் எல்லாமே பண்ணானா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ரெகுலராக பண்ணி அப்புறம் ரொம்ப புஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. டே பை டே இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே. இப்போ ஜிம் வந்துட்டு எனக்கு போகணுன்னு ஆசை, ஆனால் வந்துட்டு ஃபினான்ஷியலி நான் ஸ்டேபிளாக இல்லை, நான் படிச்சுட்டு இருக்கேன், என் வீட்டில் வந்துட்டு இந்த இதுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க மணி அப்படின்னு இருக்கிற பசங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஒரு அட்வைஸ் ஆர் சம்திங் என்ன பண்ணால் அவங்க வந்து ஃபிசிக்கை பயங்கரமாக வச்சுக்க முடியுன்றதுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா? ஜிம்மில் நமக்கு நிறைய கம்மியான கார்பரேஷனு ஜிம் எல்லாமே நிறைய இருக்குது. அப்படி இல்லைன்னா வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த பாடி வெயிட் இப்போ நெட்டில் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக பாடி வெயிட் எக்ஸசைஸ்னால் புல்லப்ஸு, புஷ்அப்ஸு, புஷ்ஷிங் ஒர்க் அவுட்டு, புல்லிங் ஒர்க் அவுட்டு, ஜம்பிங் ஜாக்ஸு, ஆப்ஸு எல்லாமே வந்து நம்ம பாடி வெயிட்டை வச்சே பண்ணலாம். அது வீட்டிலே இருந்து கூட பண்ணலாம். என்ன பண்ணாலுமே ஃபுட்டு கான்சன்ட்ரேட் பண்ணணும், டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிட்டா தான். ஓகே. விக்ரம் சார் தவிர்த்து வேறு எந்த செலிபிரிட்டிஸ் ஏதாவது மீட் பண்ண சான்ஸ் கிடச்சிருக்கா இது வரைக்கும், ட்ரெயின் பண்ணுறதுக்கோ மீட் பண்ணுறதுக்கோ? செலிபிரிட்டி வேறு யாரும் ட்ரெயின் பண்ணல. ஓகே. பட் பிஸ்னஸ் மேன் இவங்க எல்லாமே ட்ரெயின் பண்ணிருக்கு. ஓகே. அந்த மாதிரி யாராவது பரிச்சயமான ஒரு பிஸ்னஸ் மேன் நேம் யாராவது ஒருத்தர் இருந்தால் நம்ம டாக்டர் யோக வித்யா ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அதில் தான் நம்ம குயின்ஸ்லாண்ட் ஓனர் இப்போ கரண்ட் எம்எல்ஏவாக இருக்கார், அவர் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இப்போ இன்டர்நெட்டில் வந்து ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வந்தது, ஒரு பாஸ்ட் ஒரு 2 months 2.5 months முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்தது. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பார், அப்படியே அந்த மிஷின்லேருந்து அப்படியே கீழே விழுந்து இறந்துற மாதிரி, இல்லை ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பார், ஸ்டெப்ஸில் உட்காந்து அவர் அப்படியே மயங்கி விழுந்து இறந்து போகிற மாதிரி, கேட்டால் ஹார்ட் அட்டாக் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது உண்மையிலேயே நடக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை எதனால் அவங்களுக்கு அப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க மேபி ஃபெட்டிக் ஆகிருப்பாங்க. பட் ஜென்ரலாகவே நம்ம நார்மல் பீப்புளும் சரி, இந்த ஹெல்த் ஓரியன்டல் இல்லை எல்லாருமே வந்து ஒரு 6 months ஒன்ஸ் ஆகுது நம்ம வந்து இன்டர்னல் ஃபுல்லாக ஆர்கன் ஃபுல்லாகவே செக் பண்ணணும். அந்த மாதிரி செக்கப் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி செக்கப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்மளோட ஹெல்த் என்ன பொசிஷனில் இருக்குன்ட்டு தெரியாத நம்ம ஓவர் எக்ஸ்ட்ரீம் லெவலில் புஷ் பண்ணி இப்போது உங்கள் பிஎம்ஐ ஹார்ட் ரேட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி தான் எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடினாலும் உடனே வந்து பண்ண முடியாது. அப்போ பால்பிட்டேஷன் அதிகமாகி சீக்கிரமாக ஃபெட்டிக் ஆகி கார்டியாக் அரெஸ்ட் வரும். நம்ம ஹார்ட் ரேட்டு ஒரு 60 to 70%. அதுக்கு தான் இப்போ நிறைய செஸ்டாக போட்டு வாட்ச் கேலரி பர்னிங்கு, ஹார்ட் ரேட்டு மானிட்டர் அதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே. இப்போது வேர்ல்டில் ஃபிட்னஸ் ரீதியாக எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? ஹெல்த் இஸ் வெல்த்துன்னு வாங்கல, அந்த மாதிரி எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே. கண்டிப்பாக கம்பல்சரியாக ஜிம்மு ப்ளஸ் கார்டியோ, வெயிட் ட்ரைனிங் எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு ஒரு 1 hour அவங்களோட ஹெல்த்துக்கு எக்ஸசைஸ் மஸ்ட்டு. ஓகே. இப்போது டான்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில டான்சர்ஸும் ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் இந்த நிறைய மித்து இருக்கிற மாதிரி இதுவும் அதில் ஒன் ஆஃப் த மித்தாக இருக்குது. லைக் என்னென்னா ஜிம்லாம் போனால் ஃப்ளெக்சிபிளாக டான்ஸ் ஆட முடியாது. இல்லை, அது ஃப்ளெக்சிபிலிட்டான, ஏன்னா அவங்களுக்கு வந்து மூமெண்ட் அரெஸ்ட் ஆகும். அந்த ஷோல்டர்லாம் கொஞ்சம் பெருசாச்சுன்னா மூமெண்ட் அரெஸ்ட் ஆகும். ஓகே. ஸோ ஃபிட்னஸ்க்கோசம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் 1 hour எக்ஸசைஸ்லாம் இருக்குது. பாடி வெயிட் எக்ஸசைஸ் 1 hour எக்ஸசைஸ்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அவங்க நிறைய வெயிட் போட்டு மசில் பில்ட் பண்ணானா கண்டிப்பாக வந்து அந்த மூமெண்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அரெஸ்ட் ஆகும். ஓகே. நான் ஸ்ரீதர் சார்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நானும் ஸ்ரீதர் சார்லாம் ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். டான்சர் ஸ்ரீதர் இருக்கார்ல. இப்போது நாளைக்கு காம்படிஷன் இருக்குது, இல்லை ஒரு 1 week இருக்குது காம்படிஷன்னா, நீங்கள் உங்களை எப்படி தயார்படுத்திப்பீங்க அதுக்கு? இல்லை, நாங்கள் 1 week பிஃபோருக்கு வந்து காம்படிஷனுக்குலாம் என்ன பண்ணுவோம்னா சர்க்யூட் எக்ஸசைஸ் தான் பண்ணுவோம். காலையில் 3 மசில், ஈவினிங் 3 மசில், 2 time வாக்கு. டயட் ஃபுட்லாம் வந்து 0 carb, வெறும் ப்ரோட்டீன் மட்டும் தான் எடுப்போம். எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கனு. 7 days முன்னாடியே நாங்கள் சால்ட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணுறோம். ஓகே. அந்த 5 daysல வந்து 5, 3, 2, 1 அப்படின்ற மாதிரி வாட்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். ஓகே. பாடி வெயிட்டு கம்மி பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஓகே. இப்போது காம்படிஷன் போய் வின் பண்ணதுக்கு அப்புறமா அதே டயட் அந்த இதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்களா, இல்லை பிடிச்ச ஃபுட்டை ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டுப்பீங்க? இல்லை, இனிஷியலாக வந்து இந்த ஜூஸஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். ஏன்னா வந்து உடனே வந்து சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி அசிடிட்டி ஃபார்ம் ஆகிடும், இல்லைனா வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் இனிஷியலாக ஜூஸஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம்.
ஆனால் எப்பவுமே ப்ரோட்டீன் ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டே இருப்போம். ஓகே. இப்போ நீங்கள் பயங்கரமாக டயட் இதெல்லாம் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் ஃபிசிக்காக. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட் என்ன பிரதர்? பிரியாணி தான். பிரியாணி தானா? இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படியா? எல்லாருக்கும் பிரியாணி பிடிக்கும். ஒயிட் ரைஸு பிரியாணி. ஓகே. எப்போ எல்லாம் சாப்பிடுவீங்க பிரதர் அது? ஆஃப் சீசனில் சாப்பிடுவோம். காம்படிஷன் முடிச்சு அதுக்கப்புறமா ஒரு வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவோம். ஓகே. ஆனால் பிரியாணி தான் ரொம்ப. எஸ். இப்போ நிறைய பேர் வந்து அந்த சிக்ஸ் பேக் இப்போ இல்லை, ஃபஸ்ட்டே வந்து வாரணமாயிரம்ல சூர்யா வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவரை பார்த்தா நிறைய பேர் அந்த சிக்ஸ் பேக்குன்ற கான்செப்டுள்ள வந்தாங்க. ஸோ இப்போ சூரி வரைக்கும் வச்சுருக்காங்கல்ல, காமெடி ஆக்டர் சூரி சார். ஸோ அந்த சிக்ஸ் பேக் வைக்கணும்னா அது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மாதிரி ஆளுங்க? நான் உங்கள்கிட்ட இப்படியே கேட்குறேன். பேக்குன்ட்டு அப்படி ஒன்றும் இல்லை. நம்மளோட பாடியில் ஃபேட் பர்சன்டேஜ் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் 9%, 8% வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டமனில் ஃபேட்டெல்லாம் கட் ஆகி அந்த பேக் தெரியும். ஓகே. சில பேர் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக், சில பேருக்கு 8 பேக் இருக்கும், சில பேருக்கு 6 பேக் இருக்கும், சில பேருக்கு 4 பேக் தான் இருக்கும். அவங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டமன் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் பேக்கு. ஓகே. இதுக்கு வந்து மெயினாக வந்து டயட்டு, ஒர்க் அவுட்டு, கார்டியோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணணும். சூரி சாருக்கும் ட்ரெயின் பண்ணது வந்து நம்மளோட ஃப்ரெண்டு சரவணன் சொல்லிட்டு தான். ஓகே. என்னோட ஜூனியர் ஃப்ரெண்டு தான் அவன். தெரியும், நல்லா தெரியும். ஓகே. அப்போ சிக்ஸ் பேக்குன்றது வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது இல்லை, அது இருக்கிற இருக்கிற அவள் தான். மேலே வந்து ஃபேட் லேயர் மேலே இருக்கும். ஓகே. அது ஃபேட் கட் ஆனும்போது ஆட்டோமேட்டிக்காக விசிபிளாக வரும். ஓகே. நான் ஃபிசிக்ஸ்லாம் நான் நிறைய பேரை நோட் பண்ணி அவ்வளோவா பார்த்ததில்லை. பட் எனக்கு பார்த்த வரைக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். யாருன்னா வித்யுத் ஜம்வால் சொல்லி ஒருத்தர். வித்யுத் ஜமால். அவருக்கு 8 பேக்ஸ் தானே இருக்கும். ஆமாம். அவரோட இப்போ ரித்திக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேக் இருக்கும். அவங்களோட அப்டமன் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி பேக். ஓகே. பேஸ்ட் ஆன் தேர் ஹைட். ஓகே. ஓகே. இல்லை பிரதர், இப்போ வந்து ஜிம் போகிறவங்கனாலே வந்து ஒரு ரக்கடாக இருப்பாங்க. ஜிம் பாய்ஸ்னாலே ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே சொசைட்டியில் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அது உண்மை இல்லைன்றது எனக்கு தெரியுது உங்கள் கூட பேசும்போது. நீங்கள் யாரையாவது இது வரைக்கும் ரியல் ஃபைட் பண்ணி அடிச்சிருக்கீங்களா? அப்படிலாம் யாரையும் அடிச்சதே இல்லையா? ஒருத்தர் கூட அடிச்சது இல்லையா பிரதர்? ஓகே. சண்டை போடணும்னா சண்டை போடுவோம், கோவம் வந்தால் அடிக்க தான் செய்வோம், அதெல்லாம் ஒன்றும். ஓகே. அடிச்சிருக்கீங்களா? இல்லை யாரோ வாங்கியிருக்காங்க, அதோட தெரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் மட்டும் சொல்லி தரீங்களா? ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பண்ணலாம், சரிங்களா? கார்டியோ ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் டயட்டும் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடலாம். ஒர்க் அவுட் சொல்லிக் கொடுப்போம் அப்புறம்.